தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக தலைமையிலான விஜய் அவர்கள் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல். வெறும் சிபிஐ மட்டும் கிடையாது, இதுல இடியும் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. முறைகேடுகளாக இந்த தேர்தல் நிதிக்காக பல்வேறு நாடுகள்ல இருந்து நிறைய வந்து பணம் வாங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் விஜய் வந்து இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தரவுகள் வந்து சரியா இல்லாத பட்சத்தில் விஜய் வந்து கைது செய்வதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. பாசிச எதிரி பாஜக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு போய் பாஜக கூட்டணியில் இணைஞ்சா மக்கள் மத்தியில் அவருக்கு எப்படி மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை வளர்த்த அப்பாவை நீங்க நட்டாத்துல வித்தீங்க, அம்மாவை நட்டாத்துல வித்தீங்க. நீங்க பெத்த உங்க பிள்ளை வந்து ஒரு படம் வந்து இயக்கத்துக்கு வராரு, நீங்க ஒரு வாரத்துக்கு செலவு பண்ற அந்த மொத்த தொகை தான் அந்த பையன் ஒரு படம் பண்றதுக்கான தொகையே இருக்கும். அதை கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா? கேட்கலாம்ல, நம்ம அப்பா தானே, அவர் கேட்கலாம் சார். அவரு கேட்டார் சார், கேட்டதுனால தான் வீட்டை விட்டு வெளில அனுப்புனாரு. விஜய் அவர்கள் அங்க போனாலுமே துணை முதலமைச்சர் தருவாங்களா அப்படின்றது சந்தேகமா தான் இருக்கும். இன்னொருத்தர் முதலமைச்சராக விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு சார். களத்துல நீங்க யதார்த்தத்தை பார்க்கணும். 234 தொகுதியிலும் போட்டி போடுறதுக்கு வேட்பாளர்களே இல்ல விஜய் கிட்ட. 60 பேர் தான் போட்டியிட தயாரா இருக்காங்க. அப்ப மீதி இடங்களுக்கு நீங்க யாரை வேட்பாளர் நிறுத்துவீங்க? எம்எல்எம் கான்செப்ட்ல எங்க எல்லார்கிட்டயும் வந்து கேக்குறாங்க, வேட்பாளர் இருந்தா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கமிஷன் தரேன்னு சொல்றாங்க. அந்த நிலைமையில் தாங்க நீங்க விஜயோட கட்சி இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு திட்டமும் வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க, இலவச திட்டங்கள்லாம். அண்ணன் சீருன்னு சொல்றாருங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? உண்மையிலேயே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க மகளுக்கு நீங்க ஏதாவது சீர் கொடுத்துறீங்களா? உங்க மகனை நீங்க பாத்தீங்களா? உங்க மனைவி சொல்றாங்க எனக்கு வாழறதுக்கு வீடு இல்ல, டைவர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க சொல்லணும், ஆளை வச்சு ரவுடி மாதிரி அவங்கள வீட்டை விட்டு வெளியில அடிச்சு துரத்துனானுங்க. அண்ணன் சீர் தரேன். ஒரு வீட்லயும் விஜய் இருக்கானா? உன் வீட்டுல ஃபர்ஸ்ட் விஜய் இருக்கானா? உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமூக வலைதளம் முழுக்க பார்த்தீங்கன்னா தாவேக பாஜக கூட்டணியில் இணைய போறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக தலைமையிலான விஜய் அவர்கள் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆமா கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு, விஜய்க்கு வேற வழியே கிடையாது, அவர் தனிச்சு நிற்க வாய்ப்பே கிடையாது, அதனால அவரும் கூட்டணிக்கு போகலாமான்ற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அண்மையில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட எல்லாருமே 90% பேர் வந்து கூட்டணி நம்ம போனாதான் நம்ம கட்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபின்னு ஒரு மூத்த தலைவர்கிட்ட வந்து நேற்றுக்கு வந்து நேரில் சந்திக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. அப்போ அவர்கிட்ட வந்து நீ கேட்குறேன், இந்த மாதிரி ஊடகங்களில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, செய்தித்தாள்களில் இந்த மாதிரி வருதுன்னா, ஆமாம் மணிகண்டன் உண்மைதான். இப்போ வந்து நிலைமை வந்து மாறி இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக வந்து விஜய் கிட்ட வந்து கூட்டணி வார்த்தை வந்து பேசினாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து விஜயை வந்து வரணும்னு சொல்லி கேட்டதுன்னா உண்மைதான். ஆரம்பத்தில் கேட்டது உண்மைதான். இல்லை அவர் தனித்தே போகிறேன்னு சொன்னப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். இடையில வந்து காங்கிரஸ் கூட அவரோட பேசினாங்கலாம் வந்து செய்திகளில் வந்து வந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை வந்து தலைகீழாக மாறி இருக்கு. எங்கள் கூட்டணியில் வர்றதுக்கு விஜய் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு, தாவேகா தான் வந்து இன்னைக்கு எங்கள் கூட்டணிக்குள்ளே வருதுன்னா அப்படி எதனால அப்படின்னு கேட்டால் நிர்பந்தத்தின் காரணமாக அவர் வந்து சொல்றார். என்ன நிர்பந்தமாக இருக்கு? என்ன நிர்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கரூர் வந்து கூட்ட நெரிசல் வந்து இறந்து போன அந்த வழக்கு வந்து இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து A1 A2 A3 A4 எதுலையுமே வந்து சேர்க்கவே இல்லை. அண்ட் அதர்ஸ்னு ஒரு இது வந்து காலம் வந்து வச்சுருக்காங்க. அதில் யாரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலான்றதுக்காக அப்படி வந்து வச்சுருக்காங்க. சட்டத்தின்படி அப்படி வந்து இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து 2 முறை வந்து டெல்லிக்கு வந்து சிபிஐ என்கொயரி கூப்பிடும் போதும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஒரு சாட்சியாக தான் வந்து அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது, நீங்கள் மேலேருந்து பார்த்தது என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்படி வந்து கேள்விகள் தான் கேட்டப்பட்டது. அந்த டைமில் கேரவனில் என்ன பண்ணிட்டு? ஆமாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. உங்களுக்கு கடைசியாக எப்போ வந்து சமிக்கை வந்து தெரிஞ்சுது அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. இதை நம்ம சொல்ல, அவங்களே தான் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து என்ன சொன்னார்னா, விசாரணை இதோட முடிஞ்சுதுங்க. லாஸ்ட் டைம் அவர் வந்து டெல்லிக்கு போனப்போ அவங்க வந்து சொன்னாங்க இதோட விசாரணை வந்து முடிஞ்சுது, திரு விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தான் கூப்பிட்றாங்க. இந்த பாஜகவோட அரசியல் தந்திரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள் 8 வந்து டெரிட்டரி யூனியன்கள் இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக வந்து வரமாட்டாங்க அரசியல் களத்தில். புறமுதுக வந்து காமிச்சிக்கிட்டு யார் அங்கே வந்து பிளேயராக இருக்காங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்துட்டு கடைசியில் அந்த கட்சியை வந்து விழுங்கி இவங்க வந்து உள்ளே வந்துடுறாங்க. நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அப்படி தான் எல்லாருக்கும் வந்து யாரெல்லாம் அவரை நம்பி போகிறாங்களோ இதுதான் வந்து அவங்களோட வரலாறாக இருக்குது.
இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சு, அது விபத்துனே சொல்லி பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு தெம்போ திராணியோ வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் போயிட்டு இது விபத்துன்னு சொல்கிறாங்க. பொதுவெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தான் ஸ்ப்ரே அடிச்சுது, திமுக தான் வந்து கழுத்தை நெரிச்சுது, செந்தில் பாலாஜி தான் வந்து குற்றம் பண்ணார்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. ஊடகங்களை சந்தித்து வேறு மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கும்போது இது நேர்மையாக ஒரு எதிர்கொண்டார்னா, சட்டத்தின்படி எதிர்கொண்டார்னா இவருக்கு சிக்கலே கிடையாது. இதை தாண்டி ஏன் இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னா, வெறும் சிபிஐ மட்டும் கிடையாது, இதில் இடியும் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டைரக்டர் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எதனாலனா முறைகேடுகளாக இந்த தேர்தல் நிதிக்காக பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்து கிறிஸ்துவ அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், தனிநபர்கள், நிறுவனங்கள் கிட்ட இருந்து நிறைய வந்து பணம் வாங்கியிருக்காங்க, அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே போட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு போட்டு கொடுக்குறாங்கன்னா, தாவேகா கட்சியில் இருக்கின்ற முக்கிய நபர்களே பார்த்தீங்கன்னா பாஜகவும் அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க, ஈடிக்கும் அந்த தகவலை கொடுக்கறதுனால அதன் அடிப்படையில் தான் விஜய் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தரவுகள் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் விஜய் வந்து கைது செய்வதற்கான 100% வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கைதை நீங்கள் தவிர்க்கணும்னா, ஒன்று நீ கூட்டணியில் வந்து கையெழுத்து போடு, பாரதிய ஜனதா கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போடணும், இல்லையா சிறை செல்லணும். இவர் வந்து சிறை செல்ல தயாராக இல்லை, அதனால் கையெழுத்து போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்ததாக அந்த தலைவர் என்னிடத்தில் தெரியும். இப்போ பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவர் வந்து சிபிஐ விசாரணைக்காக கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக டெல்லி போயிருக்காரு, இதுக்கும் நீங்கள் கூட்டணிக்கு முடிச்சு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. பாஜகவோட அரசியலே அதுதான். இவங்க ஒன்று பேசுவாங்க, மத்தியில் இருக்கவங்க ஒன்று பேசுவாங்க. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாஜக செய்கின்ற ஒரு நாடகம் தான். அதை தாண்டி இவங்க நேர்மையான அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ திரு விஜய் அவர்கள் குறித்து நம்ம விமர்சனம் பண்ணுறதோட அதிகமாக பிஜேபி தான் விமர்சனம் பண்ணாங்க. ஏன் விமர்சனம் பண்ணாங்கன்னா, அவரை வந்து கோவப்படுத்தி வர வைக்கணும், இல்லைனா அவர் வந்து கோவப்படுத்தி அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வைக்கணும் தான் அவங்க வந்து நினச்சாங்க. அவர் எந்த விதமான முடிவு எடுக்கும் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சிகளை பயன்படுத்தி இவர் வந்து மிரட்டி இந்த கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான மிரட்டி வர வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. மிரட்டின்னு ஒன்று நீங்க எடுத்துக்கலாம், இவர் செய்த தவறுகள்னு நீங்க எடுத்துக்கலாம், வேற வழியே இல்லை. ஆமா, இப்போ நீங்க ஒருத்தவங்க மிரட்டினா கூட நீங்க என்ன சொல்லலாம், நீங்க கட்ஸா இருந்தீங்கன்னா தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, இல்ல நீங்க வந்து தவறே பண்ணாத பட்சத்தில் நீங்க வந்து தைரியமா எதிர்கொள்ளுங்க. இந்த ரெண்டுமே அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட கட்ஸும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. அப்போ உங்களை எல்லாரும் கைப்பாவையாக தானே பயன்படுத்துவாங்க. இல்லை கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு போய் பாஜக கூட்டணியில் இணைஞ்சா மக்கள் மத்தியில் அவருக்கு எப்படி மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை வளர்த்த அப்பாவை நீங்கள் நட்டாத்தில் விற்றீங்க, அம்மாவை நட்டாத்தில் விற்றீங்க, நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளை வந்து ஒரு படம் வந்து இயக்கத்துக்கு வராரு, நீங்கள் வந்து ஒரு நடிகையோட திருமணத்துக்கு வந்து போகிறதுக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒருத்தவங்களோட பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு ஜெட் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 60 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணுற அந்த மொத்த தொகை தான் அந்த பையன் ஒரு படம் பண்ணுறதுக்கான தொகையே இருக்கும். அதை கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரலையா? உங்களோட பையன் தானே, கேட்கலாம்ல, நம்ம அப்பா தானே, அவர் கேட்கலாம் சார். அவர் கேட்டார் சார், கேட்டதுனால சார் வீட்டை விட்டு வெளில அனுப்புனாரு. காசு கேட்டதுனால வீட்டை விட்டு காசு கேட்கல, நான் படம் பண்ண போறேன்னு அவர் சொல்றாரு. படம் பண்றதா இருந்தா என் வீட்டை விட்டு வெளில போய் படம் பண்ணணும்னு வெளில அமைச்சர் அவர் தான். இவர் வாழ்நாள் முழுக்க யாரை வந்து ஒரு நடிகர் வந்து போட்டியாக நினைத்தாரோ அந்த நடிகர் மாண்பு கருந்தி, அது ஒரு பேரை நான் சொல்ல விரும்பல, அந்த நடிகர் தான் அவருக்கு வந்து வாய்ப்பே வாங்கி தராரு. அப்போ ஒரு சொந்த மகனுக்காக நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, அப்பா அம்மாவுக்கு நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்க பெற்ற மகள் வந்து ஒரு டிகிரி படிக்க போறாங்க, அந்த பட்டமளிப்பு விழாவில் கூட நீங்க போய் கலந்துக்க மாட்டீங்க. ஆனால் ஊதாரித்தனமாக நீங்க நடிகளோட ஊர் சுத்துறது, உங்களோட பர்சனல் வாழ்க்கையோட நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது உங்களோட சொந்த பிரச்சனை. ஆனால் இதே வந்து நீங்கள் கட்சிக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் உச்சபட்ச நடிகர் நான் பார்க்காத பணமான்னு சொன்னீங்களே, உங்கள் சொந்த நிதியை நீங்கள் செலவு பண்ண தானே, வீட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்கல சார், கட்சிக்காவது உங்கள் சொந்த நிதியை பயன்படுத்திருக்க வேண்டியது தானே. இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் உங்களுக்கு ஈடி வந்திருக்காதுல்ல, ஏன் நீங்கள் வெளியில் போய் பிச்சை எடுக்கணும், என்ன அவசியம் இருக்குது? அதையும் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க, ஒயிட்டில் வாங்கியிருக்காங்க, அதுதான் இங்கே வந்து சிக்கல். ஸோ இதை வந்து எதிர்கொள்றது உங்களுக்கு தெம்போ திராணியம் இருக்கணும், அதுவும் கிடையாதுன்னும் போது அப்போ நீங்கள் வெட்ட வெளியில் இன்றைக்கி வந்து பாஜக கிட்ட அடிமையாக தான் நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. என்னதான் பாஜக தலைமையில் கூட்டணியில் இணைஞ்சாலும் கூட முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி அவங்களே அறிவிச்சிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் அங்கே போனாலுமே துணை முதலமைச்சர் தருவாங்களா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்கும். எப்படி இன்னொருத்தர் முதலமைச்சராக விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு சார்? களத்தில் நீங்கள் யதார்த்தத்தை பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், 234 தொகுதியிலும் போட்டி போடுறதுக்கு வேட்பாளர்களே இல்லை விஜய் கிட்ட.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 50,000 மக்கள் நீதி மையத்தில் ஐயா சரத்குமார் போய் ஜாயின் பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட 40-50 சீட்டு கொடுத்த உடனே இவர் எல்லா சீட்டையும் திருப்பி கொடுத்தாரு. 10 சீட்டு போதுங்க எனக்கு போட்டி போகிறதுக்கு வேட்பாளர் இல்லைன்னு சொன்னார். அதே நிலைமையில தான் இப்போ இருக்காங்க. இல்ல 50,000 வேட்புமனு வந்து அதெல்லாம் வந்து வித்தாச்சு, அதாவது போட்டி போறதுக்கு எங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களாக ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நேர்காணலுக்கு யாருமே வரல சார். முதல் நாள் அந்த கூப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா 60 பேர். அந்த 60 பேரையே இவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப தயார் பண்ணி கூப்பிட்டு போனால் 60 வேட்பாளர் தான் முதல் நாள் வந்திருக்காங்க. அவள் தான் முதல் வேட்பாளர், அதான் இறுதி வேட்பாளர். அவள் தான் 60 பேர் 34 வேட்பாளர் 60 பேர் தான் இருக்காங்க. 60 பேர் தான் சார் வந்திருக்காங்க. அவர் பேர் தான் 60 பேர் தான் போட்டியிட தயாரா இருக்காங்க. அப்போ மீதி இடங்களுக்கு நீங்க யாரை வேட்பாளர் நிறுத்துவீங்க? MLM கான்செப்ட்ல எங்க எல்லார்கிட்டயும் வந்து கேட்கறாங்க, வேட்பாளர் இருந்தா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கமிஷன் தரேன்னு சொல்றாங்க. அந்த நிலைமையில தாங்க நீங்க விஜயோட கட்சி இருக்கு. ஏன் இவ்வளவு பேர் வந்து போட்டி போடல, என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? நீங்க பணம் கொடுக்குறீங்க, பணம் கேட்குறீங்களா? 10 கோடி ரூபாய் பணம் கேட்குறீங்க, எப்படி கொடுப்பான்? ஒரு சாமானிய ஒரு விஜயோட ரசிகரா இருந்து மாவட்ட தலைவரா இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து ரசிகர் மன்றத்துல இந்த மாவட்ட தலைவரா இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு எளிய பின்புலத்துல தான் வந்தாங்க. பெரிய வந்து மிராசுதாரரோட பசங்களோ பெரிய வந்து தொழிலதிபரோட பசங்களோ கிடையாதுல்ல. அப்படி ஒரு தொழிலதிபரோட பையனா தான் அவன் ஏன் உங்களுக்கு ரசிகர் மன்றத்தை கட்டி உங்களுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான்? அவன் ஏதாவது தொழில் பண்ணுவான்ல. அந்த மாதிரி பார்த்ததுல உங்களுக்கு அந்த ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் சார். மீதி அதிலே பார்த்தீங்கன்னா 56 பேர் வெளிநபர்கள் தான். அதில் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட ஆட்கள்லாம் வந்து இதில் வந்து அடங்கிய உங்களால் 60 வேட்பாளர்கள் தான் வந்து மொத்தமாக தமிழகம் முழுக்க 234 தொழில் 60 பேர் தான் உங்களுக்கு வேட்பாளர். அதில் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்க முடியும்னு வேற தெரியல. இல்லை ஆதவ அர்ஜுனா நிற்கிறார், அந்த முறை ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு, வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிறார். நிறைய இடங்களில் பேசும்போது அவர் பேசுறதே சர்ச்சையாயிடுது. ரஜினிகாந்த் அரசியல் வராது காரணமே திமுக அழுத்தம் கொடுத்தனால தான் மாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, மார்ட்டின் சார்லஸ் வந்து திமுக சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா உள்ள வந்திருக்காரு, அவர் தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு. கூட்டணிக்கு வந்து தாவேக்கா வந்து யாரு கூடயும் போகாமலும் தாவேக்கா கூட யாரும் கூட்டணி வராமலும் அது முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறதே ஆதவ அர்ஜுனா தான் சொல்றாரு. உண்மையா சார்? இல்லை, மார்ட்டின் அவர்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் அவர்களோட மனைவி வந்து ஐஜேகேலேருந்து இப்போ அதிமுக போயிருக்காங்க. திரு சார்லஸ் மார்ட்டின் வந்து அவர் தனியாக ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா திமுகவில் முயற்சி பண்ணார், அங்கே இடம்னு சொல்லிட்டு விசிகே போனார், விசிகேலேருந்து இப்போ தாவேக்கா வந்திருக்காரு. இப்படி பல பேரை பல இடங்களில் வச்சிருக்கிறது காரணம் என்ன? ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம கள்ளலாற்றை தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வரணும் தான் அவங்களோட ஒற்றை குறிக்கோள். அவங்களுக்கு வந்து விஜய் வந்து முதலமைச்சராகணும், இல்லை வந்து திமுக ஜெயிக்கணும் தோக்கணுன்றது அவங்களோட இலக்கெல்லாம் கிடையாது. அவர் வந்து தொழில் சார்ந்த முதலீடுகளை வந்து போட்டுட்ருக்காரு. இப்போ விஜய் நடத்துகின்ற எல்லா கூட்டங்களுக்கும் செலவை யார் பண்ணுறாங்க? ஆதவ அர்ஜுனா தான் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறான்னு இது வரைக்கும் விஜய் கேட்டிருக்காரா? நம்ம கேட்குறோம், என்ன அவசியம் இருக்குது? விஜய் தானேங்க பண்ணணும், இல்லை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ஏன் வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் செலவுகளை வந்து பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, அப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்து இடியில் வந்து மாட்டியிருக்கு. சிபிஐ விசாரணைக்காக நாளைக்கு வந்து டெல்லி வரதா விஜய் வந்து போயிருந்தாங்க, இன்றைக்கே போயிருந்தாங்க. அப்படி போகும்போது அவருடைய அந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் பயன்படுத்தினா அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பேக்கில் மது பாட்டில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பயணம் மேற்கொள்கிறவங்க எதுக்காக மது பாட்டில் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? அவர் பாக்கெட்டில் வந்து இந்த மதுபானம் இல்லாதனால தான் நீங்கள் வந்து ஆச்சரியப்படணும். தொடர்ச்சியாக வந்து விஜயோட பயணப்படுறவங்களும் திரு விஜய் அவர்களும் சரி, நான் இதை வந்து பொது ஊடகத்திலே நான் வந்து பேசியிருக்கேன். மலேசியாலேருந்து வரும்போது வந்து விமானத்துலேருந்து இறங்க முடியாத நிலையில் தான் வந்து இறங்கினார். ஏன்னா அவங்க வந்து அந்த மதுவோட பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்டார். ஒன்று, ரெண்டாவது அங்கேயே கிடைக்கல, இங்கிருந்து தான் வாங்கிட்டு போகணும். அதுதான் வந்து அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு தலைவராக நீங்கள் வந்து செயல்படலைன்னு தான் நம்ம. நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு 5 நட்சத்திர விடுதி ஹோட்டலில் தான் நீங்கள் வந்து தங்க போகிற, அங்கே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நடந்தலாம். அவங்களோட அது சுய விருப்பம், அதை யாரும் வந்து தடுக்க முடியாது. பொது வெளியில் அது வரப்போகிறதே இல்லை. அப்போ நான் இங்கேருந்து போகும்போதே நான் இந்த மாதிரி போதையோடு தான் நான் வந்து போவேன்னு சொல்கிறது, அது என்ன மாதிரி மனநிலை, அது எந்த மாதிரி அரசியல் நமக்கு வந்து புரியவே இல்லை. ஆதவ அர்ஜுனா பேக்கில் மது பாட்டில் இருந்துச்சுன்னா அது விஜய் தான் குடிக்கிறாரு, நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சார்? எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறது தான் சார் இது. விஜய் மட்டும் தனியாக குடிக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா தனியாக குடிக்கிறாரு, எல்லாருமே சேர்ந்து அருந்தது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிராவலில் கூட உங்களால் ஒரு மாண்பை வந்து குறைஞ்சபட்சம் உங்களால் காப்பாற்ற முடியலன்னா நீங்கள் என்ன அரசியல் தலைவராக உங்களை எத்தனை பேர் சார் இன்றைக்கி ரோல் மாடலாக வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? இவர் தான் என் தலைவன், அப்பா அம்மாவோட உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க சொல்லுங்கள்? எதுவுமே கிடையாது சார். இதனால தான் தொடர்ச்சி சொல்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஆகப்பெரிய தலைவர் ஒரு சாதாரண தொண்டன் கூட போய் சந்திக்கலாம், யார் வேணாலும் போய் சந்திக்கலாம். எளிய தலைவர், நேர்மையின் இருப்பிடமாக இருந்த ஒரே தலைவர் ஐயா நல்லக்கண். அவரோட நான் 25 ஆண்டுகள் வந்து பயணப்பட்டிருக்கேன். அவரோட இறுதி சடங்கு வரும்போது ஃபுல்லாக குடிச்சிட்டு தாங்க விஜய் வந்தார். அங்கே இருந்த எல்லாருக்குமே அது தெரியும். இப்படி இருக்கிற ஒரு தலைவர் நாளைக்கு வந்து பிஜேபி எதிர்த்து பேசுவார், இந்த ரசிகர்களுக்காக வந்து உயிரை விடுவார், தொண்டர்களுக்காக ரோட்டில் நிற்பாருன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கல.
ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு 2 கட்டமா போயிருந்தாங்க. இது 3வது கட்டமா போயிருந்தாங்க. முதல் கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து ஒரு 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இப்போ 3வது முறையா போயிருக்காரு. ஏற்கனவே வந்து மாத்தி வைக்கப்பட்ட தேதியில தான் இப்போ போயிருக்காரு. இந்த முறை எந்த மாரி அவர்ட்ட கேள்வியெல்லாம் கேட்கப்படும்? இவரு எந்த மாரி பதில்கள்லாம் குடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் இப்ப அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈடி சம்பந்தமான இந்த நிதி முறைகேடு வந்து கேட்பாங்க. நீங்க சொல்ற மாரி கரூர் சம்பவங்கள் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் வந்து கேட்டு எல்லாம் முடிச்சது. அதிலிருந்து ஏதோ கேட்பாங்களான்னு தெரியாது. அதோட தொடர்ச்சியா கூட வந்து கேட்கலாம். ஏன்னா அந்த ஏஜென்சி தன்னிச்சையாக இயங்கியிருந்தா விஜய் அவர்களை கூட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை விஜய் அவர்கள் வந்து கேட்குறாரு, என்னை வந்து சென்னையிலே அலுவலகம் இருக்கேன், சிபிஐ அலுவலகம், இங்கேயே என்னை விசாரிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் டெல்லிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது இது அப்பட்டமான அரசியல். விஜய் செய்கின்ற தவறுகளை சரி கட்டத்துக்காக விஜய் முயற்சி பண்ணுகிறார். விஜய் செய்த தவறை வந்து பயன்படுத்தி அவர் வந்து கூட்டணிக்கு அழைக்கின்ற முயற்சியில் வந்து இந்த ஏஜென்சியை பயன்படுத்தி பாஜக வந்து ஒரு கள்ள கபட நாடகம் வந்து நடத்துகிறது. ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்குமே விஜய் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தரோம், எங்களோட கூட்டணிக்கு யார் வருதுனாலும் தாராளமாக வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இவங்களும் கூட்டணிக்கு பெரிதளவு போகலை, இவங்க கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. என்ன காரணம் சார்? சார் அவர் முதல்ல எடுத்தவொடனே சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட போகல சார், யாருமே போகல, விஜய் நோக்கி வந்து போகல. ஏன்னா உங்ககிட்ட அரசியலே இல்லை. நீங்கள் வெறும் வந்து வெற்று விளம்பரங்களும் சினிமா கவர்ச்சி விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பேசிட்டு போகிறீங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் கரூர் சம்பவத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்திருந்தா கூட ஒரு அரசியல் கட்சி உங்களை நோக்கி வந்திருப்பாங்க. சார் ரொம்ப இங்கே தேவை ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அரசியலில் வெற்றி தோல்வியை தாண்டி உங்களோட செயல்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக தனியாக தான் நிற்கிறாரு. வெற்றி தோல்வியெல்லாம் வந்து பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி 8.2 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 33% தான் வந்து உள்ளாட்சியிலே வந்து பெண்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தாலும் 50-50 கொடுக்குறாரு. 50% பெண்கள் 50% ஆண்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்று ஆண் இடையாளர் ஒரு பெண் இடையாளர், ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பின்னு சொல்கிறீங்க. என்ன சார் இது அரசியல்? உங்கள் அரசியல் சொல்லுங்கள். கல அரசியல் வேறங்க. நீங்கள் வந்து திரையில் வந்து ஒரு பெரிய நடிகர், அதில் நாங்கள் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் அதையே வந்து நீங்கள் தரையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனா உங்களை பார்க்க வந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு. உங்களுக்கு ஓட்டு சேகரிக்கவோ இல்லை வேலை செய்யறதுக்கோ களத்தில் ஆளே இல்லையே, நிற்கிறதுக்கே வேட்பாளர் இல்லையா, அப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை. இதை நீங்கள் வந்து இப்பயாவது அவர் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். செய்த தவறுகள்லேருந்து அவர் வந்து திருந்தணும். இப்பயாவது கட்சியை மீட்டெடுக்க வேலைகளில் வந்து இப்போவும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். பிஜேபி இந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்குலாம் பயப்படாமல் விஜய் அவர்கள் தனியாக வந்து 10 பேர் நின்னா கூட பரவாயில்ல, தனியாக நின்று அந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணாருன்னா அவருக்கான எதிர்காலம் வந்து இருக்கும். இல்லை தனிச்சு நின்னாலே எதிர்காலம் இருக்காதுன்னு சொல்றாங்க. தனிச்சுன்னா அவருக்கான வாக்கு வங்கி இருக்காது அப்படின்னு சார். இல்லாமல் கூட போட்டோமே சார். இப்போ நாம் தமிழர் எப்படி வந்தாங்க? 1.2% தானே உயர்ந்து தானே வந்தாங்க. எடுத்த உடனே 8.2 வந்துட்டாங்களா? என்ன குடிமொழிக்கு போச்சு உங்களுக்கு? இது ஒரு ட்ரையலாக கூட நீங்கள் எடுத்துங்க. ஒரு சிக்கலும் இல்லை. ஒரே ஒரு சீட்டு கூட விஜய் கூட ஜெயிக்கட்டுமே. ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகலாம் ஐயா விஜயகாந்த் மாதிரி. என்ன இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் இருக்குது சொல்லுங்க? தனிச்சு நின்னா கட்சி நிற்கும், நிலைச்சு நிற்கின்ற மாதிரி சொல்றீங்க. குறைஞ்சபட்சம் தொண்டர்கள் வந்து உங்களை நம்புற அந்த ஒரு நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரமா இருக்கணும். அதுதானே ஒரு தலைவன்றவர் யாரு? தன்னை நம்பி வந்தவர்களை வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்கள வழி நடத்தவன் தானே தலைவன். நீங்க எங்க பார்த்தாலும் பாதியிலே விட்டுட்டு தானே வரீங்க. கரூர்ல விட்டுட்டு ஓடிட்டீங்க, சினிமாவில் பாதியில் விட்டு ஓடி வந்துட்டீங்க. இப்போ பாருங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து பாதியில் விட்டுட்டு நீங்கள் பாஜகவோட கூட்டணி போகிறோன்னு சொல்லுங்க. அப்போ எதுதான் சார் உங்கள் நிலைப்பாடு? இப்போ தனிச்சு நிற்காம ஒரு வேளை கூட்டணியில் போய் இணைஞ்சதுன்னா கட்சி என்ன ஆகும் நினைக்கிறீங்க? கட்சி கரைஞ்சு போயிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து இரு திராவிட கட்சிகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து சனாதனத்துக்கு எதிரான ஒரு மண். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் சொல்கிறாரு டெல்லியா தமிழ்நாடான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுங்களேன். நீங்கள் எனக்கு திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், எனக்கு வந்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு கேளுங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை நம்பி இவ்வளோ இளைஞர்கள் வராங்க, நான் தான் தமிழகத்துக்கு மாற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திட்டங்கள்லாம் காப்பி அடித்து சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் தான் வேலூர்லேயே சொல்லிட்டீங்களே சார், என்ன நான் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டீங்களே. நீங்கள் உழைக்கவே தயாராக இல்லைங்க. நீங்கள் உழைக்கவே தரேன்னா உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு எப்படி வந்து வேலை செய்வாங்க? மக்கள் எப்படி உங்களை நோக்கி வருவாங்க? அதுதான் இலவசங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு மகளிர் தினத்தன்னைக்கு. அதே மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நிறைய திட்ட வரைவுகள்லாம் நாங்கள் வகுத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து வீடு கட்டி தருவோம், கார் தருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு திட்டமும் வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க இலவச திட்டங்கள்லாம். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க? சினிமாவில் இருந்த வரைக்கும் எல்லா படத்துலையும் என்ன சொன்னீங்கன்னா இலவசனுக்கு எதிரானு சொன்னீங்க. உங்கள் தொண்டர்களே எல்லா கூட்டங்களில் என்ன பேச வச்சிங்கன்னா ஓசி பஸ் வேண்டாம், உதவித்தொகை வேண்டாம்னு பேச வச்சுங்க. உங்கள் கட்சியோட முக்கியமான தலைவர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து தியாகம் பண்ணுங்க, இந்த 1000 ரூபாயை தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஏங்க இப்போ வந்து அண்ணன் சீருன்னு சொல்கிறாருங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? உண்மையிலே சொல்கிறேன். அண்ணன் சீர்னா என்ன? ஃபஸ்ட்டு உங்கள் மகளுக்கு நீங்கள் எதாவது சீர் கொடுத்துறீங்களா?
உங்கள் மகனை நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் மனைவி சொல்கிறாங்க, எனக்கு வாழறதுக்கு வீடு இல்லை, உன் கூட வேணாடா, உன் சங்காத்தமே வேணாம், உன் கூட வாழ்ந்தது போதும், நான் வெளியேறேன், சட்டப்படி நான் வெளியேறேன், நான் அந்த டைவர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லணும். ஆளை வச்சு ரவுடி மாதிரி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அடித்து துரத்துனானுங்க. நீ எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு? அண்ணன் சீர் தரேன், ஒரு வீட்லையும் விஜய் இருக்கானா? உன் வீட்டில் ஃபஸ்ட்டு விஜய் இருக்கானா சொல்லுங்கள். ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் வந்து மேடைகளில் பேசுகிறீங்க, ஆனால் களத்தில் ஒரு அரசியல் தலைவனாகவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்பனாவோ மகனாவோ நீங்கள் இல்லை சார். அப்போது அதை நீங்கள் வந்து இந்த காலம் வந்து இன்னைக்கு உணர்த்துது உங்களுக்கு. உங்கள் தொண்டர்களே உங்களை விட்டு இன்றைக்கி விலகி போகிறாங்க. இவர் எனக்கான தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க. சினிமாவில் இருந்த வரைக்கும் உங்களை தலைவனாக கொண்டாடியவன் அரசியலில் உங்க பிம்பம் வெளுத்து போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. உன் கூட போட்டியிட்டு உன் கட்சியில் வந்து போட்டியிட்டு என்னோட செல்வத்தையும் என்னோட பொருளாதாரத்தையும் என்னோட நேரத்தையும் நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டியிடவே தயாராக இல்லைங்க. போட்டியிடவே வரல. ஏங்க எல்லா கட்சியிலும் போட்டியிட்டு தாங்க தோல்வி அடைவாங்க. போட்டியிடறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைந்த உலகத்தில் ஒரே கட்சி வந்து தாவேகா தான். இதை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? இது என்ன உங்கள் அரசியல் நிலைப்பாடு? நீங்கள் பெரிய பக்கா மாசு, பெரிய நான் தலைவர், என் பின்னாடி தமிழ்நாடே இருக்குன்னு சொல்லி எங்கே இருக்குங்க? உன் கட்சி தொண்டர்களே உன் பின்னாடி இல்லை, உன் கட்சிக்கு வேட்பாளரே இல்லை, தமிழ்நாடே உன் பின்னாடி எப்படி நிற்குது? ஏற்கனவே திமுக அரசு தலைமையிலான இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 10.6 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இதில் விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கொடுப்பேன் இலவசமானு சொல்லும்போது இன்னும் கடன் சுமை அதிகமாக தானே ஆகும் தமிழ்நாட்டுக்கு. சார் கடன் சுமைனா நீங்கள் வந்தால் தானே சார், நீங்கள் களத்திலேயே நீங்கள் ஒன்றும் இல்லையே, வராமலே அப்போ சும்மா வெற்றி விளம்பரம் மாதிரி. நீ அவர் சொல்கிற அந்த தங்கங்கள்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் டன்னு வந்து இங்கே தேவைப்படுது. அப்படி ஒரு ஸ்டாக் வந்து இந்தியாவிலே கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான அறிவும் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், கட்டமைப்பும் தெரியாமல், பூகோளமும் தெரியாமல் சும்மா வந்து எழுதி கொடுக்குறத வந்து இங்கே வந்து வாசிட்டு போகிறது மட்டும்தான் விஜய் அவர்கள் வேலை. யார் ஆதவ ஒரிஜினல் எழுதுறாரா இல்லை ஜானா இருக்கு? இதுவும் ஆர்எஸ்எஸ் தாங்க எழுதுறாங்க. அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் துக்ளக்கில் இருந்தும் இன்னும் பிற கட்சி அலுவலகத்தில் இருந்தும் பத்திரிகையில் இருந்தும் அவருக்கு வந்து இன்னமும் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ விஜய்க்கு வந்து தெரியாது. அப்படியே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அதோட பின்விளைவு என்ன, அதோட தாக்கம் என்ன? இல்லைனா நீ வந்து சொல்லுவாரா, இந்த என்ன சொல்லுவார், ROE நான் உள்ளே போயிட்டு ரிமோட்டு கண்ட்ரோல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவார். ஐயோ நாட்டில் என்ன பிரச்சனைன்னு என்ன பேசுகிறேன்னு கூட அவருக்கு வந்து தெரியாத ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, 2026 தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்காவோட நிலை என்னவா நினைக்கிறீங்க? இல்லை அவருக்கு அரசியல் நிலைப்பாடு முடிஞ்சதாக தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஏற்கனவே வந்து சினிமா கேரியர் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனம் பார்த்தீங்கன்னா OTTலேருந்து வெளியேறிட்டாங்க. எனக்கு அந்த படத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஜனநாயகன் படம். ஆமாம், ஜனநாயகன் படத்தை வந்து திருப்பி கேட்குறாங்க. இந்த படம் வெளியாகுமா ஆகாதா? இல்லை அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னோட ஷேரை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா கோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தான், இவரோட PRO தான் கோ ப்ரொடியூசர். என் ஷேரை வந்து திருப்பி ஊற்றுன்னு தயாரிப்பாளர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகளை வந்து இவர் கஷ்டப்பட்டு ஒரு இராணுவத்துக்கு அனுப்புகிற மாதிரி தான் அது ஸ்டோரி. மகளுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ண அப்பா தான். உங்கள் மகளுக்காக நீங்கள் எதா பண்ணீங்களா சார் ரியலில்? அப்போது சினிமாவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறீங்க. அதை தான் இவங்க நம்பி வராங்க. விஜய் வந்து எங்களை காப்பாற்றினார், பெண்களை காப்பாற்றினார், மகளிரை காப்பாற்றினார், அம்மாவை காப்பாற்றினார், பிள்ளையை காப்பாற்றினார், பொதுமக்களை காப்பாற்றினார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி விஜய் இல்லைன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு. ஏன்னா நீங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக உங்கள் சொந்த வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, ஒரு நேர்மையாக நீங்கள் எங்கேயுமே வந்து அணுகவே இல்லை. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் நீ வந்து சரியாக இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்திரிகையை போய் நீ வந்து சந்தித்து என்னோட நிலைப்பாடை வந்து சொல்லணுன்னா கூட அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மோசடியை தான் நீங்கள் வந்து அரங்கேற்றுக்க. பேட்டி எடுத்து போட்டதெல்லாம் நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்த்தோம். அப்போது தொடர்ச்சியாக விஜயோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்புறமாகவும் போலியானதை வந்து இன்னைக்கு வந்து இந்த களம், தேர்தல் களம்ன்றது வேற. ஏன்னா இங்கே வந்து இது ரத்த பூமின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு களத்தில் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்கல, இதெல்லாம் தாண்டி களத்தில் உங்களுக்கு வேலை செய்து தொண்டர்களுக்கான இல்லை. ஸோ இது வந்து பேரதிர்ச்சியாக இருந்தனால தான் விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். பரவாயில்ல, நான் இங்கே நின்று என் பணத்தையும் இழந்து என்னோட செல்வாக்கையும் இழக்கிறதுக்கு, செல்வாக்கை இழந்தால் பரவாயில்ல, பணம் வந்து பிஜேபி கொடுக்கும், என் சொத்தை வந்து நான் இழக்க தயாரான தான் அந்த ஒரே ஒரு ஒற்றை அடிப்படையில் தான் இன்றைக்கி பிஜேபியோட போய் சரணடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே தாவேக்காவினுடைய ஆதரவு பேச்சாளராக பல்வேறு விவாதங்களை கலந்துருக்கீங்க, பல்வேறு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வந்து எந்த பேச்சாளர் கலந்துக்கக்கூடாது, தலைமையோட அறிவுறுத்தலின்படி தான் நீங்கள் கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு என்ன முடிவு இந்த காரணம் இருக்குது? இப்போ நாங்கள் பேசின காலத்தில் நான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், தங்கை அனிதா வீட்டு கூட்டமாக, தூத்துக்குடி துப்பாக்கி, இந்த மாதிரி அரசியல் கட்சியாக அவர் ஆரம்பிக்கல. நான் சொல்கிறது வந்து 2007-8 காலகட்டங்களே அவருக்கு வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். 2009 வரைக்கும் நம்ம தான் அவருக்கு வந்து பண்ணோம்.
ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்ட எந்த கேள்விகளும் அவங்ககிட்ட இருந்து வந்து சரியான பதில்கள் வந்துருக்கு. இப்போ நானே ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போகிறேன்னா நம்ம வந்து கேட்போம், என்ன இன்னைக்கு பேசணும் அப்படின்னா எந்த விதமான தரம் இருக்காது. இப்போ நான் யாரை எதிர்த்து பேசணும் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்படியே ஒரு ஒற்றையில்னு சொல்லுவாங்க, நாம் தமிழ் அடிச்சு விடுங்க, திமுக அடிச்சு விடுங்க, அவங்கள அடிக்கும். எதுக்காக அடிக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து பதில் இருக்காது. நாங்கள் வந்து அந்த களம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேசிட்டு வரோம். அதே மாதிரி ரொம்ப நாகரிகமாக நாங்கள் இருந்த காலங்களில் வந்து பேசணும். இன்றைக்கி இருக்கிற பேச்சாளர் வந்து இவர் இவ்வளோ தவறுகள் செஞ்சிட்டே இருக்காரு. பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை, கட்சியில் வந்து எது விதமாக நீங்கள் ஆக்டிவாக வந்து இல்லைன்னும் போது விவாதத்துக்கு போகிறீங்கன்னா இப்போ தாவேக்கா மட்டும் கிடையாது. இப்போ நாம் தமிழ்லேருந்து வருவாங்க, திமுகலேருந்து வருவாங்க, அண்ணா திமுகவில் வந்தாங்க, பிஜேபியில். இவங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு எதுவுமே இவங்ககிட்ட பதில் தலைமை இவங்களுக்கு சரியான தரவுகளை வந்து கொடுத்ததே இல்லை. பொது ஊடகங்களில் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சகோதரர் சாட்டை துறைமுருகன், இடுமானம் கார்த்தி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு வந்து அப்புறம் திமுகவில் வந்து சார்பாக பேசுகின்ற திரு செந்தில்வேலு, இந்த மாதிரி ஆட்களுக்கு கேள்விக்கு இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் இவங்க வந்து மீடியாவில் வந்து அவமானப்படுறதான்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் அவமானப்பட வேணாம், நீங்கள் எதுக்குமே போக வேணான்னு சொல்லிட்டு மொத்தமாக நிறுத்திட்டாங்க. இப்போது நான் விஜய்க்கு எதிரான நிலைப்பாடுகள் நான் இருந்தாலும் இன்னமும் ஊடகங்கள் தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விஜய் ஆதரித்து பேசுங்க அப்படின்னு. எப்படிங்க நான் எப்படிங்க விஜய் ஆதரித்து பேச முடியும்? ஆதரித்து பேசுகிற அளவுக்கு அவர்கிட்ட என்னங்க செயல்பாடு இருக்குது? இல்லை குறைஞ்சபட்சம் வந்து நேர்மையாக அவர் அணுகிறாரு அப்படின்னா, ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவங்களுக்கு களத்தில் யாருமே இல்லைங்க. அதை சொல்கிறேன், மீடியாவில் பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது, களத்தில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது, பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது, வேட்பாளர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் கூட்டம் மட்டும் லட்சக்கணக்கில் வருது. கூட்டம் வரும் சார், யார் போனாலும் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விஜய் விட்டுருங்க, நாளைக்கு நயன்தாரா வரட்டும், இல்லை இன்னும் பிற நடிகைகள் வரட்டும், இல்லை ஒரு நடிகர் வரட்டும், யார் வந்தாலும் கூட்டம் சேருங்க. எங்க சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமாங்க? சிரஞ்சீவி கூடாத கூட்டமாக இன்றைக்கி அரசியலில் சிரஞ்சீவி எங்கே இருக்காருன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் திரை வேறு தரை வேறு. தரையில் வந்து மக்களுக்காக செய்ய வேண்டும் யாராக இருந்தாலும் காலம் கடந்து கூட நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து சினிமாவில் நடித்த மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாடம் வந்து மக்கள் வந்து புகட்டுவார்கள். நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.